அப்போது ஆபரேஷன் வந்து அந்த டயத்துல ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க. என்ன காலுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறமா சிஆர்டி லெவல் ஜாஸ்தி ஆயிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு தான் வேண்டாலும் நிறுத்தினாங்க. ஆனா பிள்ளை காலு இப்ப வந்து ஒரு 5-6 டாக்டர் தான் பாதிச்சோம். எல்லாரும் இப்போ மாறி 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 பாதிச்சு இப்ப வந்து டாக்டர் நல்லா ஆயிடுச்சு, நீ நடமான்னு சொல்றாங்க. எனக்கு சொன்ன ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆமா 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 நிறைய நான் அதான் அப்பப்போ போன் பண்ணிட்டே இருப்பேன். அப்பப்போ உங்களுக்கு தொந்தரவு தான் கொடுப்பேன். எனக்கு மனசு வேதனை வந்து வேற யாருக்கிட்ட நமக்கு பிள்ளை நல்லா இருக்குல்ல. ஏன்னா எனக்கு அது மைண்ட்ல நின்னுச்சு. பாப்பா குறிச்சு ஒரு பாரம் எனக்கு உண்டு. சொன்னீங்க ஏன்னா பாப்பா லைட்டா அப்படியே இதாகி நடக்கிறாங்க. ஆமா நடக்கிறா. நீங்க அதை சொன்னீங்க, எனக்கு ரொம்ப மனசுல ரொம்ப விழுந்தது அந்த வார்த்தை. ஜெபிச்சு இருக்கிறேன் பாப்பாவுக்கு. ஓகே ஆமா நல்லா இருக்கா கால் நடமாட. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் பீலேயாமை நோக்கி, அந்த மனிதரோட கூட போ, நான் உன்னோட சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவாய் என்றார். அப்படியே பீலேயாம் பாலாகின் பிரபுக்களோட கூட போனான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பீலேயாம் இஸ்ரவேலரை சபிக்க பாலாக்கின் பிரபுக்களோடு புறப்பட தீர்மானித்தான். தேவனோ இஸ்ரவேலரை இதயம் போல் நேசித்ததினால் கோழி தன் குஞ்சுகளை காக்கும் வண்ணமாக தகப்பன் தன் பிள்ளையை பாதுகாப்பது போல மறுபடி 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 எதிரிகளோடு இடைபடுகிறார் தேவன். பிரியமானவர்களே, தன் ஜனங்களை காப்பாற்ற நமது தேவன் பீலேயாம் வீட்டிலே 2 முறை போகாதே என்று பீலேயாமுடன் இடைபடுகிறார். பின்பு வழியில் 3 முறை அவனை தடுத்து இடைபடுகிறார். அவன் சபிக்க போகும்போது 3 முறை அவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி போடுகிறார். ஏறக்குறைய 8 முறை எல்ஷடாயின் தேவன் இங்கே இடைபடுகிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேலரோ இது எதுவுமே தெரியாமல் அவர்கள் இனிதாய் பயணிக்கின்றனர். ஒருபுறம் தேவன் சத்துருக்களோடு போராடுகிறார், மறுபுறம் இஸ்ரவேலர் தங்களுக்காய் தேவன் போராடுகிறார் என அறியாமல் பாதுகாப்பாய் அவர்கள் பயணிக்கின்றனர். 3 இடத்தில் 8 முறை தேவன் எதிரிகளோடு இடைபடுகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, திட்டம் தீட்டப்படும் இடத்திலே, அதாவது பீலேயாம் வீட்டிலே 2 முறை தேவன் அவனை எச்சரிக்கிறார். முதலாவது தேவன் எதிரிகளை எச்சரிக்கிறார். இரண்டாவது 3 தடவை உருவின பட்டயத்தோடு இடைமறிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, எதிரிகள் மீறி வரும்போது பட்டயத்தை தேவன் கருக்காக்குகிறார். அவர்கள் தண்டிக்கப்படுகின்றனர், மரண வாசனைக்குள் கடந்து செல்லுகின்றனர். 3வது கட்டமாக 2ஐயும் தாண்டி ஏறி வருவார்களானால் அவர்களை தேவன் தப்ப விடுவதற்கு காரணம் சாபமாகிய அதையே நமக்கு 2 மடங்கு ஆசீர்வாதமாக அவர் மாற்றி விடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, பீலேயாமின் சாபத்தை ஆசீர்வாதமாய் நீங்கள் தூங்கும் போதே உங்கள் தேவன் உங்கள் எதிரிகளோடு யுத்தம் செய்து சத்தமில்லாமல் சங்கரிக்கிறார். ஆகையால் தான் ஸ்தோத்திரத்தோடு எழும்புங்கள். அதிகாலையில் நீங்கள் எழும்புகிற பொழுது ஸ்தோத்திர பலியோடு எழும்புங்கள், துதியோடு எழும்புங்கள், அவரை துதித்து ஆராதித்து எழும்புங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்காக உங்கள் தேவன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் சத்துருக்களை அவர் சிதறடிக்கிறார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் அவர் வாய்க்காதே போக பண்ணுகிறார். உங்களை சுற்றிலும் அவர் அக்கினி மெதிலாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இதை மீறி வந்த எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாகத்தானே மாறியிருக்கின்றது. இனியும் உங்கள் எல்லைக்குள் வரும் எந்த பிரச்சனையும்
சாபமும் ஆசீர்வாதமாகத்தான் மாறும் என்பதை இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் சத்துரு இடுகிற சாபங்களையோ அவர்கள் சபிப்பதையோ உங்களுக்கு விரோதமாக ஏவுகிற பிசாசுகளையோ என் இயேசு என் தேவன் என் இரட்சகர் என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிற தேவனுங்க, அவர் ஒருபோதும் உங்களை நெருங்க விடவே மாட்டார். கடைசியில் எதிரி அழிந்தான், பாலாக் சபிக்கப்பட்டான், பிலேயாம் கொல்லப்பட்டான், இஸ்ரவேல் காக்கப்பட்டனர். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. இந்த அதிகாலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இரவும் பகலும் உங்கள் மேல் தன் கண்களை வைத்து அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்படி ஒரு தாய் பெற்ற குழந்தையை, பிறந்த புது குழந்தையை நன்றாக யோசித்து பாருங்கள், தன் அருகிலே வைத்து அவள் தூங்குவதில்லை. அக்குழந்தையை அவள் பார்த்த வண்ணமாகவே இருப்பாள். அந்த குழந்தையை முழு மனதோடு கவனித்துக் கொண்டே இருப்பாள். தன் முழு பலத்தோடு அந்த குழந்தையை பராமரிக்க பாதுகாக்க அவள் முயற்சி செய்வாள். இந்த காலை வேளையிலும் நாம் இதை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்கள் தேவன் உங்களை பாதுகாக்கும்படி அவர் உங்களை சூழ்ந்திருக்கிறார். ஒருபோதும் உங்களை கைவிடார். அவர் உங்களுக்கு எதிராக எழும்புகிற அத்தனை சாபங்களையும் நீக்கி போடுவார். பிசாசின் அத்தனை தந்திரங்களையும் அவர் துரத்தி விடுவார். பிரியமானவர்களை, முழுவதுமாக அதன் கிரியைகளை அழித்து போடுவார். ஆக ஒன்றுக்கும் கலங்காதிருங்கள், தைரியமாக இருங்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. மீண்டும் ஒரு நாளை நீர் காண பண்ணினீர். இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிற, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, நீரே எல்லாம். என்னை மீட்கும் தேவன், என்னை ரட்சிக்கும் தேவன், என்னை பாதுகாக்கும் தேவன், என்னை விடுதலையாக்கும் தேவன், நான் நம்பி இருக்கிற என் நம்பிக்கை நாயகன் என்று சொல்லி இந்த காலை வேளையில யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ, நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசிக்கட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய முகத்தின் பிரசன்னம் இந்த காலை வேளையில ஒவ்வொருடைய முகங்களையும் பிரகாசிக்க செய்யட்டும். இந்த நாளிலே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் என் ஆண்டவர் நீர் கடக்க பண்ணுவீர். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை கேட்கிறார்கள் எனக்கு தெரியாது. ஆனால் என் தேவன் நீர் அறிவீர். பரிசுத்த ஆவியானவரே, விசுவாசமும் நம்பிக்கையும் உறுதிப்பாடும் எங்கிருக்கிறதோ அங்கே என் தேவன் நீர் வல்லமையாய் கிரியை செய்கிறேன். பிரச்சனைகளை கண்டு பயந்திருக்கிற பிள்ளைகள் மத்தியில் அல்ல, பிரச்சனைகளை எதிர்த்து போராடுகிற பிள்ளைகள். செத்த மீன்களை போல தண்ணீர் அடிக்கப்பட்ட தண்ணீரில் போகிறது போல அல்ல, எதிர்நீச்சல் அடிக்கும் மீன்கள். எப்படி எதிர்நீச்சல் மீன்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அடிக்கிறதோ அதுபோல இந்த காலை வேளையிலும் அப்பா, எதை கண்டு அஞ்சிடாது. உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற இந்த தேவன் பெரியவர், அநாதி தேவன். அவர் எனக்கு அடைக்கலமானவர். அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம். அவர் எனக்கு முன் நின்று சத்துருக்களை அவர் துரத்துவார், அவர்களை அவர் அழித்து போடுவார். நான் அதை விசுவாசிக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் உடைய கரம் தொடட்டும். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீங்க சொன்னீங்கப்பா, நான் உன் சந்ததியை கிழக்கில் இருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் கூட்டி சேர்ப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. அதிகாலையில சொல்லி பாருங்க, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே. உன்னதத்திலிருந்து என் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த காலை வேளையிலே உங்கள் மேல் வந்து தங்கும்.
தேவ பிரசனம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். உங்கள் கவலைகளையும் உங்கள் கண்ணீரையும் நீங்கள் யாரிடத்தில் வெளிப்படுத்துகிறீர்கள் அதை நீங்கள் அறிய வேண்டும். பிரியமானவர்களே, சர்வ வல்லவர், உங்கள் மேல் அக்கறை கொண்டவர், உன்னதத்திலிருந்து அவர் இறங்குவார் என்று சொன்னால், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இந்த தேவன் நமக்காக அவர் இறங்கி வந்த தேவன். ஹல்லேலூயா. சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்துவார் என்று சொன்னால், தன்னையே தியாக பலியாக ஒப்புக் கொடுப்பார் என்று சொன்னால், அவர் உங்களை பாதுகாப்பது, வழி நடத்துவது, மேன்மைப்படுத்துவது, காப்பாற்றுவது நிச்சயம் அல்லவா? உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நிச்சயமாகவே உங்கள் சூழ்நிலைகளை என் ஆண்டவர் மாற்றுவார். அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான். நிச்சயமாகவே அவன் கண்டடைவான். இந்த அதிகாலை ஜெபத்தில் இணைந்திருக்கிற எத்தனையோ எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையில் நடந்த சாட்சிகளை அவர்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். இந்த காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்கள் உள்ளத்தில் ஒரு பொருத்தனை ஏறெடுங்கள். ஆண்டவரே, இந்த நாளிலே நான் அதிசயத்தை காணட்டும், என் சூழ்நிலைகளை நீர் மாற்றி தருவீர் என்று சொன்னால் நானும் ஒரு சாட்சியாக நிற்பேன். பிரியமானவர்களே, நாம் சாட்சி சொல்லுகிற பொழுது பிசாசை நாம் வெட்கப்படுத்துகிறோம். கர்த்தருக்கென்று நாம் சாட்சிகளை சொல்லுகிற பொழுது நாம் பிசாசினை வெட்கப்படுத்துகிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பேர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டிருப்பார்கள், ஆனாலும் அவர்கள் தேவனுக்கு என்று சாட்சி கொடுக்க அவர்கள் மறந்து போவார்கள். நெருக்கப்படுகிற நேரத்தில் தேவனே என்று அவரை கூப்பிடுவார்கள். ஆனால் அவர் அற்புதம் செய்ததற்கு பிற்பாடும் அதற்கென்று ஒரு நன்றி சொல்ல அவர்கள் மறந்து போய் விடுகிறார்கள். 10 குஷ்டரோகிகள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அத்தனை பேரையும் சுகமாக்கினார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போங்கள், வழியிலே நீங்கள் சுகமாவீர்கள். அவர்கள் திரும்பி போன பொழுது அவர்கள் போகிற பாதையிலே அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். பார்வை கிடைத்தது. இயேசு எதிர்பார்த்தார், யாரெல்லாம் திரும்ப வந்து சாட்சி சொல்லுவார்கள், யாரெல்லாம் திரும்ப என்னிடத்தில் வந்து நன்றி சொல்லுவார்கள். பாருங்கள், ஒரே ஒருவன் தான் திரும்பி வந்தான். இதுதான் உலகம். இப்படித்தான் மனுஷனுடைய இருதயம் இருக்கிறது. ஆகவேதான் தேவனுடைய இருதயம் விசனப்படுகிறது. நன்றி ராஜா, நீர் செய்த நன்மைகள் 1000 அப்பா எங்கள் வாழ்க்கையிலே. ஹல்லேலூயா. எங்களை நீர் மீட்டெடுத்த காரணத்திற்காக அப்பா, பாவியா இருந்த எங்களை ரட்சித்ததினாலே, உம்மை வெளிப்படுத்தினதாலே, நீர் செய்த அற்புதங்களை நாங்கள் அனுபவித்ததினாலே நாங்கள் இதுவரை மறக்காமல் உமக்காக ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் ராஜா. எத்தனையோ பேர் என்னோட இணைந்து ஜெபிக்கிற எத்தனையோ பிள்ளைகளும் இதுபோல உமக்காக சாட்சியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பா பிதாவே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க ராஜா. அவர்களை என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீர், இன்னும் மேன்மைப்படுத்துவீர் அப்பா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற என் ஆண்டவர், இந்த காலை வேளையிலும் சுவாமி உம்முடைய கரத்தின் வல்லமைகள் வெளிப்படுவதாக. சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சாபங்களும் நீங்கி போகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களிலே காணக்கூடிய சாபங்கள் நீங்கட்டும். தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து வரக்கூடிய எந்த சாபமும் விலகி போகட்டும். முடியாது, இது நடக்காது, இது ஆகாது என்று சொல்லப்பட்ட இடங்களிலே என் தேவன் நீர் வல்லமையை வெளிப்படுத்தணும் அப்பா. ஹல்லேலூயா. சாபங்களை நீக்கி தரணும், கட்டுகளை நீர் அவிழ்க்கணும் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்கணும் இயேசுவே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அந்த கல்வாரி சிலுவை அண்டைக்கு நாங்கள் வருகிறோம். இந்த அதிகாலை வேளையிலும் என் இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்பதை நாங்கள் விசுவாசித்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். உன்னதமானவரே உமக்கு நன்றி. மகத்துவமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி. அற்புதத்தின் தெய்வமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து ஜெபித்திருக்கிற ஒவ்வொருவரும் அதிசயங்களை காணணும் அப்பா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து
நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. இப்பொழுதும் அப்பா உம்முடைய தழும்புகளால் உம்முடைய பிள்ளைகள் சுகமாகணும். ஒருவேளை ஆவிக்குரிய அல்லேலூயா பலவீனம் இருக்கும் என்று சொன்னாலும் சுகமாகட்டும். உள்ளான மனுஷன் காயப்பட்டிருப்பான் என்று சொன்னால் ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. மனதளவில் காயப்பட்ட பிள்ளைகளுடைய காயங்களை என் தேவ ஆவியானவர் நீர் ஆற்றுவீராக, தேற்றுவீராக. தேற்றரவாளன் நீரே அப்பா. எந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தையும் தேற்ற முடியாது. தங்கள் இழப்புகளை நினைத்து ஐயோ அழுது கொண்டு இருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, பலவீனப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவருடைய வார்த்தை தேற்றட்டும். உனக்கென்று ஒருவர் உண்டு, உன்னை தேற்ற ஒருவர் உண்டு, உன்னை நடத்த ஒருவர் உண்டு. ஆகவே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இதுவரை நடத்தி இருக்கிறேன், இனிமேலும் உன்னை நான் நடத்துவேன் என்று நீர் சொல்லுகிறேன். துக்கத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த அதிகாலை வேளையில உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி தருவார். உங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கும். நிச்சயமாகவே ஹல்லேலூயா. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். உங்கள் சரீர பாடுகள் உங்களை விட்டு விலகி போகும். உங்கள் நிந்தையும் அவமானம் உங்களை விட்டு நீங்கும். உனக்கு விரோதமாக எழும்பினவர்கள், உனக்கு விரோதமாக பேசினவர்களுடைய நாவுகள் அடக்கப்படும். என் தேவன் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். கவலைப்படாதிருங்கள். ஆவியானவரே, உம்முடைய வல்லமையுள்ள நாம மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. கடைசி வரை எங்களோடு கூட இருக்கிறவர். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இயேசு மகராஜாவே உமக்கு நன்றி, இயேசு மகராஜாவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நன்றி அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனே உமக்கு நன்றி. 24 மூப்பர்கள் மத்தியில் அமர்ந்து இருக்கிறவர், ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படக்கூடியவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரப்பப்படும். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டான். உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாக்கப்படுவார்கள். உன் சந்ததியின் மேலின் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலின் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன். வெண்கல கதவுகளை உனக்காகவே நான் உடைப்பேன், இரும்பு தாழ்பாள்களை நான் உனக்காக முறிப்பேன். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். பயப்படாதே, பயப்படாதே என்று மீண்டும் சொல்லுகிறீர் அப்பா. இந்த அதிகாலை வேளையிலும் நீர் தேற்றுகிறீர், நன்றி. இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துகிறீர், உமக்கு நன்றி. இந்த ஜபம் போகிற இடங்களெல்லாம் அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த ஜபத்தை கேட்கிற இடங்களெல்லாம் அப்பா என் ஆறுதலின் தேவன் நீர் ஆறுதலை கொடுக்கணும். இந்த ஜபங்கள் போகிற இடங்களெல்லாம் பிசாசுகள் வெளியேறணும். இந்த ஜபங்கள் போகிற இடங்களெல்லாம் அற்புத சுகம் உண்டாகணும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை மாற்றலும் வெளிப்படுவதாக. தேவ சமாதானம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும் சுவாமி. சமாதானத்தை கெடுக்கிற ஒவ்வொரு சத்துருக்களையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் துரத்துகிறேன். அப்பாலேபோ சாத்தானே, அப்பாலேபோ சாத்தானே. பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற பிசாசே, அப்பாலே போ. பிள்ளைகளை அடிமைப்படுத்துகிற பிசாசே, அப்பாலே போ சாத்தானே. வாலிப பிள்ளைகளை ஹல்லேலூயா இந்த நாட்களிலே மொபைலுக்கும் இன்டர்நெட்டுக்கும் இன்னும் மதுபானத்துக்கும் தவறான வழிகளுக்குள்ள சிக்க வைக்கிற ஆவியே, பொல்லாத சபிக்கப்பட்ட பிசாசே, உன் கைகளை எடு, பிள்ளைகளை விட்டு விலகி ஓடு. உன் கிரியைகள் எல்லாம் முறியடிக்கப்படுகிறது. உன் தந்திரங்கள் இனி பலிக்காது. அருவருப்பின் ஆவிகள் வெளியேறட்டும், இச்சையின் ஆவிகள் வெளியேறட்டும், விபச்சார ஆவிகள் வெளியேறட்டும்.
ஓரின சேர்க்கை ஆவிகள் வெளியேறட்டும் அப்பா. எந்த கிரியைகளும் பிள்ளைகளை தொடக்கூடாது. இந்த காலை வேளையில பரிசுத்தமுள்ள என் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவட்டும் அப்பா. உம்முடைய சமூகத்தில் வந்து அமர்கிற ஒவ்வொருவர் மேலும் அப்பா நீதியின் சூரியன் உதிக்கணும். தேவ மகிமை அதிகமாக பிரகாசிக்கட்டும் அப்பா. தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும். அல்லேலூயா. நன்றி அப்பா. அப்பா பிதாவே, சுகமளிக்கிற வல்லம் இந்த நேரத்தில் வெளிப்படட்டும். யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ சரீரத்தில் காணக்கூடிய வேதனைகள் மறைந்து போகட்டும். பலவீனங்கள் நீங்கி போகட்டும். கால்களிலே கைகளிலே அல்லேலூயா எலும்பு மஞ்சங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும். நடக்க முடியாத கால்கள் நடக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, கால் ஒன்றி நடக்க முடியலை என்று சொல்லக்கூடிய யாரோ ஒரு நபர் நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், கால் ஊன்றி எழுந்து நின்று பாருங்கள், அற்புத சுகம் உங்கள் கால்களுக்குள்ளே இறங்கும். அப்பா, இந்த காலை வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், கால் ஊன்றி நடந்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஒரு சுகம் இந்த அதிகாலை வேளையிலே உங்களுக்கு உண்டாகிறது. அசைக்க முடியாத உங்கள் கைகளை அசைத்து பாருங்கள். ஹல்லேலூயா. அசைக்க முடியாத உறுப்புகள் இந்த அதிகாலை வேளையில இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. கைகளும் கால்களும் செயல்படுவதாக, நரம்புகள் சீராய் செயல்படுவதாக, இரத்த ஓட்டங்கள் சீராக சரீரத்திலே ஓடுவதாக, இதய துடிப்பு சீராக துடிப்பதாக, கிட்னி சீராக செயல்படுவதாக, லிவர் சீராக செயல்படுவதாக, கல்லீரல் இயேசுவின் நாமத்திலே சீராக செயல்படட்டும். மண்ணீரல் இயேசுவின் நாமத்திலே சீராக செயல்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கிட்னியில காணக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் மறைந்து போகட்டும். கிட்னியில காணக்கூடிய கற்கள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வியாதியும் நீங்கட்டும் அப்பா. தொண்டை பகுதியில் காணக்கூடிய கேன்சர் மறைந்து போகட்டும். மார்பக கேன்சர்கள் மறைந்து போகட்டும். வயிற்று பகுதியில் காணக்கூடிய புற்றுநோய்கள் நீங்கி போகட்டும். குடல்ல காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போவதாக. ஹல்லேலூயா. நரம்பு தளர்ச்சிகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கழுகுக்கு சமானமாய் பலத்தை கொடுக்கிறவர், உயர பறக்க வைக்கிற என் ஆண்டவர் அப்பா. உன்னத பலன் பிள்ளைகளை நிரப்பட்டும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னீரே அப்பா. ஒரு அற்புத சுகமளிக்கிற வல்லம் இந்த அதிகாலை வேளையில உண்டாகட்டும். இந்த காலை வேளையில ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அதிசயங்களை பெற்றுக்கொள்வார்களாக. இந்த ஜெபத்தை எங்கெல்லாம் ஷேர் பண்றாங்களோ, எங்கெல்லாம் இந்த ஜெபம் போகிறதோ, யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். வார்த்தையை பேசுகிறேன், ஜீவன் உண்டாகும். நான் பேசுகிற இடத்துல ஜீவன் வெளிப்படுவதாக, மகிமை வெளிப்படுவதாக. இருள் நீங்கட்டும் அப்பா. வார்த்தையை கேட்கிற முகங்கள் பிரகாசிக்கணும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். என் இயேசுவின் ஜீவனுள்ள வார்த்தையை கேட்ட பொழுது ஜனங்கள் விடுதலையானார்கள். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நான் பேசுகிறேன். அல்லேலூயா. உன்னதருடைய வார்த்தையை நான் பேசுகிறேன். மகிமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக. தேவனுடைய ராஜ்யம் ஒவ்வொரு மேலும் செயல்படட்டும் அப்பா. இனி துக்கம் இல்லை, இனி துயரம் இல்லை, இனி கண்ணீர் இல்லை, இனி ஒரு சாபமும் இல்லை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது விடுதலை கொடுக்கிறீர், உமக்கு நன்றி. பிசாசின் தலையை நசுக்குகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறுவதற்காக நன்றி. அருவருப்பின் ஆவிகள் பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதற்காக நன்றி. அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் அப்பா. அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் சாட்சி கொடுக்க இதை கேட்கிற ஒவ்வொருவர் கூட இருக்கட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது.